நெட்ஃப்ளிக்ஸோட ஃபேமஸான சீரீஸ் தான் ஸ்குவிட் கேம். இதோட சீசன் 3 வர ஜூன் 27 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாகவே சொல்லி ஒரு நியூ போஸ்டரும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 1 வேற லெவலில் இருக்கும், ஆனால் சீசன் 2 எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. சீசன் 3 நல்லா இருக்குமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா சுதா கொங்காரா டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் பராசக்தி. இந்த படத்துடைய செகண்ட் லுக் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இந்த பராசக்தியிலிருந்து வர எல்லா போஸ்டருமே சூப்பராக இருக்கு. பராசக்தி படத்தோட ஷூட்டிங் இப்போ போயிட்டு இருக்கு. 2026 சம்மருக்கு பராசக்தி படத்தை தியேட்டர்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததா மணிகண்டன் லீடர் நடிக்கிற படம் தான் குடும்பஸ்தன். இந்த படம் பார்த்து எல்லாருமே பயங்கரமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த குடும்பஸ்தன் ரிலீஸ் ஆன 6 டேஸ்ல தமிழ்நாடுல மட்டுமே 10 crore மேல கலெக்ஷன் பண்ணியிருக்கான். மணிகண்டனுக்கு குட் நைட், லவ்வர், குடும்பஸ்தன் 3 படங்களும் லைனா 10 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. குடும்பஸ்தன் ஒரு மெகா பிளாக்பஸ்டர் மூவி. அடுத்ததா கணேஷ் கே பாபு டைரக்ஷன்ல ரவி மோகன் லீடா நடிக்கிற படம் தான் கராத்தே பாபு. இந்த கராத்தே பாபு படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ZEE5 தான் வாங்கியிருக்காங்க. சேட்டலைட் ரைட்ஸை ஜீ தமிழ் தான் வாங்கியிருக்காங்க. அதர்வா லீடர் நடிக்கிற படம் தான் DNA. இந்த படத்துடைய தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸை உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயின் மூவிஸ் தான் வாங்கியிருக்காங்க. மார்ச் மாதத்தில் இந்த DNA படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்துக்கு நல்ல பஸ் இருக்குது.